ஆக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள். 18 சித்தர்களுக்கு சுவாமி கருணாதீஸ்வரர் வந்து அஷ்டமா சித்துக்களை உபதேசிக்கிறார். வேர்ல்டு லெவலில் அஷ்டமா சித்துக்கள்லாம் 8: அனிமா, லகிமா, கலிமா, மகிமா, ஈசத்துவம், வசித்துவம், பிராத்தியம், பிராமயம். இந்த 8 சித்தையும் வந்து சிவபெருமான் சுவாமிக்கு உபதேசிக்கிறார். ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் 18 சித்தர்களும் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் நோக்கி தவம் இருக்காங்க. அப்போ சிவபெருமான் சின்ன பரிசோதனை பண்ணுறார். தவ வலிமை யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு காற்று, மழை, புயல், வெள்ளம் இதெல்லாம் அனுப்புகிறார். அப்போ வந்து வெள்ளம் தலைக்கு மேலே போகவும் 17 சித்தர்கள் தியானத்தை கலைச்சு எந்திரிச்சிடுறாங்க. கருணாதீஸ்வரர் மட்டும் 3 நாளாக தலைக்கு மேலே வெள்ளம் போய் ஏந்திருக்கல அப்படியே இருக்காங்க. அப்போ சிவபெருமானை வந்து பக்தருக்கு சோதனை கொடுக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆலயத்தில் நேரடியாக காட்சி கொடுக்குறாரு. நேரடியாக காட்சி கொடுக்கும்போதும் சுவாமி வந்து தியானத்தை கலைக்கலை. இப்போ கருணாதீஸ்வரர் நானே வந்திருக்கிறேன், உலகத்தில் உள்ள 8 சித்தையும் உபதேசம் பண்ணியிருக்கேன், இன்னும் என்ன வேணும் கேள் அப்படிங்கிறது. அப்போ சுவாமி இதெல்லாம் எனக்கு போகாது, உங்களோட அன்பும் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் கருணாதீஸ்வரர் சிவன்கிட்ட. அப்போ சிவபெருமான் மிராக்கல் பவரில் சுவாமி உடம்புல போயிடுறாரு. அப்போ 17 சித்தர்கள் சிவபெருமான் நோக்கி கேட்குறாங்க, நாங்களும் தானே இந்த தவம் இருந்தோம், எங்களுக்கு சித்து பவர் எல்லாமே சுவாமிகிட்ட கொடுத்துக்கிட்டுன்னு கேட்கும்போது அவரும் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் சொல்லிட்டு சிவபெருமான் சுவாமி உடம்புல போயிடுறாரு. அதுக்கப்புறம் 17 சித்தர்களுக்கு சுவாமி வந்து உபதேசம் பண்ணுறார் அஷ்டமா சித்துக்களை. அப்போ 17 சித்தர்கள் சுவாமிகிட்ட கேட்குறாங்க, ஏதோ ஒரு மிராக்கல் பவர் பண்ணி காட்டுங்கன்னு. இப்போ சுவாமி வந்து தன்னோட உள்நாட்டை எடுத்து 7 சுற்றி தலைக்கு மேலே சர்ப்பமாக்கி அதிலேருந்து 17 சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது அமிர்தம் சொட்டுது. அமிர்தம் சொட்டும் போது அப்போ சிவபெருமான் வந்து இனி வந்து கருணாதீஸ்வரர் பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்நாக்கு ஈஸ்வரன் 100 பட்டத்தையும் அவர் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா ஆலமரம் வந்து சிவன், காராட்சி மரம் ஒரு மூலிகை சக்தி, சிவசக்தி சுரூபத்தோட இந்த மரங்கள் அமைஞ்சிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாகுது. மரத்தை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் தெரியும், அதிசயம் தெரியும், இறைவனோட அருளும் அதில் தெரியும். பிரகாரத்தில் சுவாமியோட விக்கிரகம் இருக்குது. அதில் உங்கள் குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, குழந்தை பாக்கிய, திருமணத்திற்கு, கல்விக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு தியானத்தை மனசில் நினச்சிட்டு தியானத்தில் பார்த்தா கைகள் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். அந்த இடத்துல ஒரு காந்த சக்தி சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒன்று தெரியும். மலை பேர் பாசமிகு வாசமிகு பன்னீர் மலைன்னு பேர். பன்னீர் மலையில் சுவாமிக்கு குகை இருக்குது. குகையில் சுவாமி மனித ரூபத்தில் உயிரோட்டவர்கள் தியானத்தில் இருக்கார். ஒவ்வொரு நாள் இரவு பகல் எந்த நேரம்னு சொல்ல முடியாது, எந்த ரூபமும் சொல்ல முடியாது. ஆலயத்துக்கு தினசரி வந்துட்டு போயிட்டு இருக்கார்.